வரலாறு காணாத வெற்றி திமுக கிடைச்சது. அந்த டைம்ல தோத்து போவோங்கிற கருத்து கணிப்பு வந்த உடனே எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலேயே இல்லை. இவர் ஜெயலலிதாவோட நேபாள் போயிட்டார். அந்த நிகழ்ச்சியை நடத்துறவர் வந்து எல்முருகன். அவர் தான் சினிமா துறைக்கு மந்திரி, அமைச்சர். பிரச்சாரம்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுறாரு. அமைச்சர் கூப்பிடும்போது போறதுல என்ன தப்பு? 67 வெற்றிக்கு வந்து எம்ஜிஆர் கழுத்தில் சுட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த 3% பத்திரிகைலாம் போட்டாங்க. அது அந்த அடிபட்டதுனால தான் அண்ணா ஜெயிச்சார், எம்ஜிஆருடைய வெற்றி தான் இதுன்னு எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. காமராஜர் வந்து ஆட்சிக்கே வருவார்னு சொன்ன காமராஜர் வந்து 50 ஆட்சியில் இருந்த காமராஜர் பதவி போனது மாத்திரமில்ல 15 இடங்கள்ல ஜெயிச்சார். சுத்தமாக காலியாட்டார். அந்த அளவுக்கு மோசமான ரிசல்ட் காங்கிரஸுக்கு. சிறந்த படங்களுக்கு விருது வழங்க விழா நடக்குது, பாஜக கொடுக்குது. அதை போய் வாங்கினாக்க பாஜகவோட சரண்டர் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க. அது பாஜக அரசாங்கம் கொடுக்குது. அவ்வளோ பயங்கரமாக ஒரு படத்தை எடுத்து விட்டுருக்காங்க. மோடி பயந்துட்டான்னு சொல்லலாம் இல்லையா? அன்னைக்கு இப்போ 67ல் போன காங்கிரஸ் இன்னைக்கு வரல. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது இருந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கிற பாஜக. காங்கிரஸ் அதோட அது முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சுல சார், அதில் அவங்க ஓப்பனிங்கில் போடுறாங்க, இதில் உண்மை சம்பவங்களும் இருக்குது, நாங்கள் சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி நிறைய கற்பனையான விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கற்பனையான விஷயங்களை வந்து உண்மை சம்பவத்தில் கலக்காமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மை சம்பவத்தோடையும் நிறைய கற்பனையான விஷயங்கள் கலந்துட்டாங்க. மிக முக்கியமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க. அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்துல இங்கே படத்தில் வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வரார். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து திராவிட மக்கள் தான் இந்திக்காக போராடான்றாரு, அதுவும் கலைஞர் அவர்கள் மிக முக்கியமான இடத்துல ஒரு போராளியாக இருந்தாருன்றது திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக தான் இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, கலைஞர் வந்து இல்லைங்கிற மாதிரி காட்டு. அதான் சார். இப்போ என்னன்னா ரியாலிட்டியில் அந்த ஃபோட்டோவில் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. ஆனால் இங்கே படத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த சீட்டில் கலைஞர் அவர்கள் இருக்கா மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து சார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலாம் அடி வாங்கி உதவாங்கின ஆளுங்கிற முறையில், போலீஸால் துரத்தப்பட்டவங்கிற முறையில், அதில் பங்கெடுத்துக்கிட்டங்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த அந்த 20 நாளில் எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலேயே இல்லை. 1000 ஒருவன் படத்தை ஷூட்டிங்காக கோவாவுக்கு போயிட்டார். போராட்டம் நடக்கும் போது நான் அனௌன்ஸ் பண்ண உடனே கோவாவுக்கு போயிட்டார். தான் வந்து கோவாவில் போய் சும்மா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சக்கூடாதுங்கிறதுக்காக குமுதம் பத்திரிக்கையில் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டார். அப்போ வந்து டிவியெல்லாம் கிடையாது. ஆமாம், டிரான்சிஸ்டரை வச்சுக்கிட்டு கோவாவில் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு சம்பந்தமாக என்ன நடக்கிறது என்பதை வானொலியில் கேட்டு அதிர்ந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டு தான் இது பண்ணி. அவர் அந்த மாதிரி சமயங்களில் அவர் இருந்ததே கிடையாது. எந்த போராட்டத்திலும் இது இந்திய எதிர்ப்பு போராட்ட சமயத்தில் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் எட்டு கூட பார்க்கல. அதனால தான் அவரை வந்து பேசக்கூட முடியாது, அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு. ஆனால் இந்திய எதிர்ப்பில் வந்து அவர் தீவிரமாக இருந்தாருங்கிறது ஒரு ஆதாரம் ஒன்று உண்டு. எப்படின்னா, அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கமே கொடுத்துச்சு, யாரும் சிபாரிசு இல்லாமல் அவங்களே கொடுத்தாங்க. வாங்க மாட்டேன்னார். என்ன காரணம் சொன்னார் தெரியுங்களா? பத்மஸ்ரீங்கிற பட்டம் ஹிந்தியில் இருக்கும், முழுக்க ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் நான் வாங்கினோம்னா ஏதோ ஒரு கிரிக்கல் பேப்பர் வாங்கி தூக்கி குப்பையில் தான் போடணும். அது மாதிரி தான் இருக்கும் பத்மஸ்ரீ. ஓகே, அது ஹிந்தியில் இருப்பதால் எனக்கு வேணாங்க. கடைச்சோல் வாங்கினேன். பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, பத்மபூஷன் கொடுத்தாங்க, 2 வாங்க மாட்டேன். அந்த வகையில் ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருந்தது. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அலைஞ்சான். இப்போ பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிறதுக்கு அலாலான்னு அலைஞ்ச காலத்தில் வேண்டான்ட்டு போனார். அந்த ஒரு வகையில் தான் அவர் ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருந்தாருங்கிறது. அவருடைய படங்கள், சில படங்களில் பார்த்தீங்கன்னா, குலே பகவலி படம், அப்போ அவர் வந்து பெரிய ஆள் இல்லை, சாதாரண ஆள் தான். ஒரு சீன் வரும், பல புது புது குழப்பங்களை உண்டாக்கும் பகாவலி ஆட்சியிலே அப்படின்னு சொல்லி குலே பகவலி ஆட்சியை வந்து கிண்டல் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், பாட்டு வரும். அப்போ அந்த புது புது குழப்பங்களை உண்டாக்கும் பகாவலி ஆட்சியில்னு வரும்போது அவர் நிற்கிற இடம், அந்த இப்போ ஷாட்டில் பின்னாடி செவுத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்கு. இந்த மாதிரி ஹிந்தி மாதிரி குழப்பமெல்லாம் பகாவலி, அதாவது இந்திரா காந்தி எல்லாம் இவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்கங்கிற மாதிரி. அது மாதிரி சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட சமயத்தில் இருந்ததில்லை. ஓகே, 71ஆம் வருஷத்தில் கூட என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி இருந்த ஊடகங்கள் பூரா வந்து காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவார்னு எழுதிட்டாங்க. திமுக அழிந்தது திமுகட்டாங்க. உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சீஃப் செக்ரட்டரி ராயப்பாவை ஏமாந்து போய் காமராஜர்கிட்ட போய் என்னைக்கு பதவி ஏற்கிறீங்கலாம் கேட்டுருக்காரு. வரலாறு காணாத வெற்றி திமுக கிடைச்சிது. அந்த டைமில் தோற்று போவோங்கிற கருத்து கணிப்பு வந்த உடனே இவர் ஜெயலலிதாவோட நேபாள் போயிட்டார். இந்தியாவிலே இருக்கல, நேபாளில் போய் உட்காந்துட்டார். அப்போ வந்த வதந்திகள் என்னன்னா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கங்கிற வதந்தியெல்லாம் வந்துருச்சு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கங்கிற வதந்தியெல்லாம் வந்துருச்சு. அபரிமிதமான வெற்றியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு உடனே அங்கேருந்து கலைஞருக்கு ஃபோன் அடிக்கிறார்.
மந்திரி சபை நான் வரலும் அமைக்காதீங்க, நான் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு தான் அமைக்கணும்னு எல்லாம் இது பண்ணார். அதெல்லாம் செய்தியெல்லாம் போட்டாங்க. கலைஞரை பற்றி கவலைப்பட்டுக்கல. ஏன்னா அந்த வெற்றிக்கு 67 வெற்றிக்கு வந்து எம்ஜிஆர் கழுத்தில் சுட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த 3% பத்திரிகையெல்லாம் போட்டாங்க. அது அந்த அடிபட்டதுனால தான் அண்ணா ஜெயிச்சார், எம்ஜிஆருடைய வெற்றி தான் இதுன்னு எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் இல்லவே இல்லை. அதை போல் 3 பங்கு வெற்றி, 234 இடத்துல 184 இடம். காமராஜர் வந்து ஆட்சிக்கே வருவார்னு சொன்ன காமராஜர் வந்து 50 ஆட்சியில் இருந்த காமராஜர் பதவி போனது மாத்திரமில்ல 15 இடங்களில் ஜெயிச்சார், சுத்தமாக காலியானார். அந்த அளவுக்கு மோசமான ரிசல்ட் காங்கிரஸுக்கு வந்து. அத்தனை வெற்றிக்கு காரணம் கலைஞருங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால இவர் வர்றதுக்குள்ளார மந்திரி சபையெல்லாம் அமைச்சு அவர் நேபாளிலேருந்து வரும்போது பதவி ஏற்றுக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஆளே இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இந்த 3%காரருக்கு இதெல்லாம் எம்ஜிஆர் இல்லவே இல்லைங்கிறதெல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. அவரை காப்பாற்றுறது கண்ணாம் கட்டுவோம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் திமுக 2ஆக பிறந்தது, அதிமுக உருவானதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வச்சு, அது வேறு விஷயம். ஓகே, அது அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான வரலாறுக்கான அந்த வெற்றி அடைஞ்ச போது எம்ஜிஆருடைய பங்கு அதில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்திய போராட்டம் 65 நடந்த போது எம்ஜிஆர் இந்த தமிழ்நாட்டிலே இல்லை. அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த படத்துலையும் என்ன ஒரு டைலாக்னா சார், டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு இந்த படத்தோட மிக முக்கியமாக ஹீரோ, வில்லன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்க்ளூடிங் இந்த டேரக்டர் முதல் கொண்டு இப்போ மோடி அவர்கள் வந்து பொங்கலை பயங்கரமாக கொண்டாடினார். அந்த பொங்கல் விழாக்கு இவங்களும் போகிறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்திக்கு எதிரான ஒரு படத்தை பண்ணுறாங்க, அதில் வந்து காங்கிரஸை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து ரெட் ஜெயண்ட். ஆனால் இந்த பொங்கல் விழாவில் வந்து இவங்களே போய் கலந்துக்கிறாங்க. இப்போனா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சரண்டர் ஆயிடுறாங்களா? அப்படி எப்படிங்க எடுத்துக்க முடியும்? ஓகே, அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் வந்து எல்முருகன். ஓகே, அவர் தான் சினிமா துறைக்கு மந்திரி, அமைச்சர். ஆமாம், செய்தி ஒலிபரப்பு துறைக்கு தான் அவர் அமைச்சராக, சென்சார்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுறாரு, அமைச்சர் கூப்பிடும்போது போகிறதுல என்ன தப்பு? அமைச்சர் அழைப்புக்கு அவங்க போகிறாங்க. எல்முருகன்ற பாஜக கட்சிக்காரர் கூட்டத்துக்கு போகல, அந்த பிரைம் மினிஸ்டர் வர்றார். செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கூட்டத்துக்கு பிரதம மந்திரி வர இவங்க போய் பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். மோடிங்கிற பாஜக காரர் இல்லை, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வர்றார். இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ஆர்கனைஸ்டு ஃபங்க்ஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அதில் நம்ம போய் பங்கெடுத்துக்கலாம். அதில் என்ன இருக்குது தப்பு? இப்போ சிறந்த படங்களுக்கு விருது வழங்க விழா நடக்குது, பாஜக கொடுக்குது, அதை போய் வாங்கினாக்க பாஜகவோட சரண்டர் ரைட்டிங்னு சொல்லுவீங்களா? அது பாஜக அரசாங்கம் கொடுக்குது, அது அரசாங்கம் கொடுக்கறது. அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறது அவங்க ஆசையை தீர்த்துக்கலாமே ஒழிய அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறதில்ல. அர்த்தம் அவ்வளோ பயங்கரமாக ஒரு படத்தை எடுத்து விட்ருக்காங்க, மோடி பயந்துட்டான்னு சொல்லலாம் இல்லையா? பராசக்தி படம் நம்மளை கவுத்துருமோன்னு பயத்தில் தான் அவங்கள கூப்பிட்டு அவர் இப்போ சரண்டர் ஆனார். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, ஏன் சொல்ல மாட்டோம்னா அந்த படத்தில் தொடர்ந்து காங்கிரஸை தான் போட்டு அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது இருந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கிற பாஜக. காங்கிரஸ் அதோட அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இப்போ 67 போன காங்கிரஸ் இன்னைக்கு வரலும் வரல, கண்டிப்பாக அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. ஆனால் இந்திய பரப்புறதுக்கு அவங்க எடுத்த தீவிர மாதிரி அதுக்கு இணையாகவே தான் இதை சொல்லலாமே ஒழிய இந்திரா காந்தி இந்தியை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. டிவியெல்லாம் அன்றைக்கி நம்ம பார்க்கவே முடியாது. இந்திய தூர்தர்ஷன் ஏன் சக்ஸஸே ஆகலை? தொடர்ந்து ஹிந்தி 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும், 5 மணிக்கு ஆரம்பிக்கும், 5லேருந்து 8 9 வரலும். இந்த 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் தமிழ் ப்ரோக்ராம் ரீஜனல். 7 மணிக்கு முடிஞ்சிடும். 7 மணிலேருந்து ஹிந்தி யார் பார்ப்பா? 2 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காங்கிரஸுக்காரன் பேசுறது, அது பேசுறது, இது செய்தி தவிர இது மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு விறுவிறுப்பாக ஒன்றுமே இருக்காது. அதனால தான் அப்போ என்னாச்சுன்னா ரூபவாகினின்னு சிலோன், ஸ்ரீலங்காவுடைய டிவி, அவங்க தமிழுக்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ வந்து 3 இது வச்ச ஏரியல், சிலோன் ரிசீவ் பண்ணுற ஏரியல் எல்லா வீட்லையும் அதை மாட்டிட்டாங்க. தென்னாடு பூராமல் அது வந்துருச்சு. நரசிம்மராவ் வந்து ஓப்பன் ஸ்கைன் பண்ணி அப்புறம் தனியார் தொலைக்காட்சிகள்லாம் வந்தப்புறம் தானே தமிழ் டிவியை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். கண்டிப்பாக அது அந்த வகையில் வந்து ஹிந்தியை பரப்புறதுக்கு டிவி அவ்வளோ பெருசாக பயன்படுத்துனாங்க. அந்த டிவி எடுபடவே இல்லை, எந்த ஊர்லேயும் எடுபடலை, இப்போ வரைக்கும் எடுபடல. இன்றைக்கி ஒன்று தூர்தர்ஷனை ஏன் பார்க்குறாங்க? இன்னைக்கு அது தமிழ்லேயே மாறிட்டாங்க. டிடி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல நமக்கு. நம்ம யாரும் பார்க்குறதே யாரும் ஞாபகம் கூட இல்லை அது எப்படி இருக்கும். அதனால் அன்னைக்கு இந்திரா காந்தி பற்றி அவங்க காட்டுறது ரைட்டு. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் அப்படி இல்லை.
இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் அந்த மாதிரி இல்லை. ஓகே சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.